இந்த வீடியோல ஒரு ஃபுல் பேஜ எப்படி வந்து குவாலிட்டியா வந்து உடையாம வந்து ஸ்கிரீன் ஷாட் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Google ஓப்பன் பண்ணிக்கங்க. Googleல வந்து பார்த்தீங்கன்னா, கோ ஃபுல் பேஜ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்க 2வதா இருக்கு பார்த்தீங்களா? Chrome வெப் ஸ்டோர்ன்னு போட்டு, இந்த லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்ப நீங்க எந்த வெப்சைட்ட வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன்ல இங்க கோ ஃபுல் பேஜ்ன்ற அந்த எக்ஸ்டென்ஷன் குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுல் பேஜையும் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். இது முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கங்க. இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேஜையும் வந்து அது எடுத்து குடுத்துருச்சு. இப்ப வந்து இங்க 2 ஃபார்மேட் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி ஃபார்மேட். பிஎன்ஜி ஃபார்மேட்ல இது பண்ணீங்கன்னா, அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த ஸ்கிரீன்ஷாட். இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இமேஜ் வந்து நல்ல குவாலிட்டியா கிடைச்சிருக்கு. ஸோ இது மாரி வந்து நீங்களும் வந்து பிடிஎஃப்லயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க கிளையன்ட்க்கு யாருக்காவது வந்து சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உண்மையிலேயே மத்த இத காட்டிலுமே வந்து நல்ல குவாலிட்டியா வந்து நமக்கு லாங் ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுத்து குடுக்கும்.